அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூலுங்க, தம்பிக்கு லீவு. ஸோ பாப்பாவுக்கு மட்டும்தான் லஞ்ச் பேக் பண்ணுங்கிறதுக்காக பாப்பாவோட விஷயம் என்னவோ அது பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கம்மா, ரொம்ப ஏதாவது புதுசாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி பம்கின் பாஸ்தா தான் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் பூசணிக்காவை 4 பல்லு பூண்டு போட்டு வேக வச்சுட்டு, இன்னொரு பாத்திரத்தில் பாஸ்தாவை வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு போட்டு அதையும் வேக வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுங்க, அது ஒட்டாமல் உதிரி உதிரியாக வருங்கிறதுக்காக. ஸோ அதை வேக வச்சு தண்ணீர் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மஞ்சள் பூசணிக்காய் பூண்டு பேஸ்ட்டு அதை என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா சாஸ் மாதிரி வந்ததுக்கப்புறமா அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். அதை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பரான பம்கின் பாஸ்தா ரெடி. ஸோ இது தம்பிக்கு ஃபஸ்ட்டு வந்து மார்னிங்கே வச்சு கொடுத்தேங்க சாப்பிட்றதுக்கு. அவனுக்கு பிடிச்சிருக்குதான் நினைக்கிறேன். பாப்பா அதையே வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மார்னிங் அதையே சாப்பிட்டுட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டாங்க. பாப்பா ரொம்ப சிம்பிளாக பண்ணதுனால ரொம்பவே சிம்பிளாக பண்ணிட்டேன் போல். ஸோ பாஸ்தாவும் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மாம்பழம் இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தம்பிக்கு லீவ் இல்லைங்களா, அவள் அக்கா வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தான். அவளை வெறுப்பேற்றுறதுலேயே அவள் கொஞ்சம் காண்டாயிட்டா. பாப்பா தனியாக போனது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இத்தனை நாளாக தம்பி கூட போயிட்டு இருந்தா இல்லைங்களா, இன்றைக்கி தனியாக போயிட்டுருக்கா. அவள் கிளம்புனதுக்கப்புறமா சாரும் அவங்க அப்பா கூட வெளில கிளம்பிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். ஓகே, இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.